புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அக்கச்சிப்பட்டியில் 75வது அரசியலமைப்பு சட்ட தினம் கடைபிடிக்கப்பட்டது. இந்நிகழ்விற்கு தலைமை ஆசிரியர் தமிழ்ச்செல்வி தலைமை வகித்தார். கணித பட்டதாரி ஆசிரியர் மணிமேகலை அனைவரையும் வரவேற்றார். தமிழ்நாடு அறிவியல் இயக்க ஒன்றிய செயலாளரும் அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் ரஹமதுல்லா அரசியலமைப்பு சட்டத்தின் பேசும்போது, நம் நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 26ஆம் தேதி அரசியலமைப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. 1949ஆம் ஆண்டு நம் நாடு அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டது. இதனால் இந்த ஆண்டு நாம் 75வது அரசியலமைப்பு தினத்தை சிறப்பிக்கின்றோம். இந்திய மக்கள் அனைவரும் அரசியலமைப்பு என்ற குடையின் கீழ்தான் உரிமைப்பட்டுள்ளோம். ஜனநாயகத்தின் அடித்தளமாக திகழும் அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 2 மாதங்கள் கழித்து ஜனவரி 26ஆம் தேதியன்று அதிகாரப்பூர்வமாக அமல்படுத்தப்பட்டது. இதன் மூலம் இந்தியா இறையாண்மை கொண்ட ஜனநாயக குடியரசு நாடாக உருவானது. அரசியலமைப்பின் முக்கியத்துவத்தை மக்களுக்கு எடுத்துரைக்கும் விதமாக 2015ஆம் ஆண்டு முதல் அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்தியா விடுதலை போராட்டமானது அனைத்து குடிமக்களுக்கும் நீதி, சமத்துவம் மற்றும் சுதந்திரத்தை உறுதி செய்து ஆட்சி செய்ய வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகின்றன. எனவே இந்திய அரசாங்க சட்டம் 1935 இந்தியாவின் ஆளுகைக்கு ஒரு அடித்தளமாக செயல்பட்டது. 1946ஆம் ஆண்டு டிசம்பரில் கேபினட் மிஷன் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற தேர்தல்கள் மூலம் அரசியலமைப்பு சபை உருவாக்கப்பட்டது. இதில் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர், ஜவஹர்லால் நேரு உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் உட்பட 389 உறுப்பினர்கள் இருந்தனர். 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதியன்று கூடியது. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் தலையிலான வரைவு குழு வரைவை தயாரிக்கும் பணியினை மேற்கொண்டது. இந்த வரைவு 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்களில் தயாரித்தனர். நவம்பர் 26, 1949ஆம் ஆண்டு அன்று அரசியலமைப்பு சபை இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டது. இது ஜனவரி 26, 1950 அன்று நடைமுறைக்கு வந்தது. இந்த நடைமுறை விடுதலை பெற்ற இந்தியாவை ஜனநாயக குடியரசாக மாற்றியதை பறைசாற்றியது. நமது அரசியலமைப்பு சட்டம் உலகின் மிக நீண்டு எழுதப்பட்ட அரசியலமைப்பாகும். இதன் தொடக்கத்தில் 395 சரத்து மற்றும் 8 அட்டவணைகள் இடம்பெற்றுள்ளன. தற்போது 450 மேற்பட்ட சரத்துகள், 12 அட்டவணைகள், 24 பகுதிகள் உள்ளன. எனவே அனைவரும் நமது அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று பேசினார். முன்னதாக அரசியலமைப்பு முகவரை மாணவ மாணவிகள் வாசித்தனர். இந்நிகழ்வில் ஆசிரியர்கள் சிந்தியா, நிவின், வெள்ளைச்சாமி, செல்விஜாய், ஹில்டா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.